நம்ம சந்தோஷமாக வாழணுன்னா அப்பம் சாப்பாடு அவசியம். நம்ம குடியிருக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் வேணும், இல்லை நல்ல ஒரு சம்பாத்தியம் வேணும். அப்போ தானே இதெல்லாம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, நீ திருப்தியாக சாப்பிடும்படிக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ சந்தோஷமாய் தேசத்தில் குடியிருக்கும்படி ஆசீர்வதிப்பேன்றார். இது போதாதா? இந்த பூமியில் குடியிருக்க வரைக்கும் நீ சந்தோஷமாக நீ உன் தேசத்தில் குடியிருப்பீங்க, சுகமாய் வியாதி இல்லாமல் நல்ல சுகமாக குடியிருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். அப்போ திருப்தியாக சாப்பிடணும், சுகமாக குடியிருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் போதுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், பாடுபடுறோம், எல்லாம் கஷ்டப்பட நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை சுகமாக குடியிருக்க பண்ணுவேன், திருப்தியாக நீ சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ந்திருக்க செய்வேன்னு சொல்கிறார். இதை விட என்னங்க வேணும்? அதுக்கு தான் ஆண்டவர் வேலை தருவார், சம்பாத்தியம் தருவார், பிஸ்னஸ் தருவார், எல்லா வாய்ப்பையும் உண்டாக்கி தருவார். நீங்கள் என்ன செய்யணும்? அவரை விசுவாசித்து நாம் நம்புகிற ஆண்டவரை நீங்கள் என்ன சுகமாக குடியிருக்க பண்ணுவீங்க, திருப்தியாக நான் சாப்பிட்டு மகிழ்ந்திருக்கும்படி செய்வீங்க, அதுக்கு தேவையான எல்லாம் தருவீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொன்னால் போகிறோம். உங்களுக்கு என்ன தேவை? இன்றைக்கி வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, பிஸ்னஸ் இல்லை, இது மாதிரி வறுமை, அப்படி கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்ல, நீங்கள் அதை விசுவாசிங்க, அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போது உழைக்கணும். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். வீட்டில் இரு, நான் சாப்பாடு கொண்டு வந்து வீட்டில் தரேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். வேலை செய்ய, சம்பாதி, வேலை செய்ய பலன் தருவேன், கிருபை தருவேன், வியாதி வராமல் காத்துக்கொள்ளுவேன், நீ சுகமாக கூடியிருக்கலாம். அதுதான். ஒப்பு கொடுக்குறீங்களா? சோம்பேறியாக இருக்கக்கூடாது, வேலை செய்யணும் கட்டாயம், ஓகேவா? கடினமாக உழைக்கணும், அப்போ தான் ஆசீர்வாதம். சரியா? நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனே, நீர் எங்களை சந்தோஷமாய் வைக்கிற தேவன், திருப்தியாக நாங்கள் உண்டு சுகமாய் குடியிருக்க வேண்டுமென்று விரும்புகிறீர். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சோம்பேறிகராக இராதபடிக்கும் ஆண்டவரை சுறுசுறுப்பாக கடினமாய் உழைக்கவும் அர்ப்பணித்து கொள்ளுகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு யாருக்கு வேலை இல்லையோ வழி திறந்து கொடுங்க, சம்பாதிக்கிறதற்கு ஏற்ற வழிகளை உண்டாக்கி கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து திருப்தியாய் அவனீர் சுகமாய் குடியிருக்க பண்ணி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.